குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மேஷராசிக்காரர்களுக்கு விடிவு காலம் எப்போது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2027 ஜூன் வரையும் உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். அதாவது உங்களுக்கு தற்போது தலையில சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அந்த சனி வீட்டில், அதாவது லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல கேது பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திலே தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஓகே, இந்த கோச்சார கிரகங்கள் மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துமா, அவர்களுக்கு விடிவு காலத்தை கொடுக்குமா என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ மேஷங்கிறது பாருங்க, காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். மேஷராசிக்குள் அசுபதி நட்சத்திரம் 4 பாதங்களும், பரணி நட்சத்திரம் 4 பாதங்களும், கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக மேஷராசிக்காரர்கள் அப்படின்னாலே பாருங்க, சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்கள், கோபக்குணம் உடையவர்கள், அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட மாட்டார்கள், மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதையெல்லாம் பாருங்கள் இவர்கள் பெரிதுபடுத்த மாட்டார்கள், தன்னுடைய வேலையில கண்ணு கருத்தமாக இருக்கக்கூடியவர்கள் பாருங்க மேஷராசிக்காரர்கள். அதே போல பாருங்க, மேஷராசிக்காரர்கள் ஒரு வேலையில இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வேலையை கனகச்சிதமாக முடிக்கக்கூடியவர்கள். அதாவது இன்னும் சொல்ல போனால் ஒரு வாரத்தில் செய்கிற வேலையை 2 நாட்களில் முடிக்கக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள். அந்த அளவுக்கு ஸ்பீடுங்கிறது மேஷராசிக்காரர்கள்ட்ட இருக்கும். அதே போல மேஷராசிக்காரர்கள் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களை ஆதரிக்கக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள். அதே போல அந்த கருணை, இரக்கம் இதெல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். தங்களுடைய பிள்ளைகள் மேல பற்றுதல் உடையவர்கள், நல்ல தொழில் யோகம் உடையவர்கள், வாழ்க்கையில் முன்னேற்றம் உடையவர்கள், நாட்டுக்காக அதிகம் உழைக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் பாருங்க மேஷராசிக்காரர்கள். சரி, மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, தற்போது சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சனி பகவான் 12ஆம் இடத்துல 2027 ஜூன் வரையும் இருப்பார். அதற்கு அப்புறம் 2027 ஜூனுக்கு அப்புறம் பாருங்க மேஷராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி காலம். இந்த 2027 ஜூன் வரையும் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பதனால உங்கள் வாழ்க்கையில என்னென்ன ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும், வாழ்க்கையில என்னென்ன ஒரு மாற்றம் கிடைக்கும், அதே போல என்னென்ன கஷ்டங்களை கொடுப்பார் சனி பகவான் என்பதை பற்றித்தான் நம்ம இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக மேஷராசிக்காரர்களுக்கு 2வது சுற்று, அதாவது முதல் சுற்று மங்கு சனி, 2வது சுற்று பொங்கு சனி. யாருக்கெல்லாம் பாருங்க இந்த 2வது சுற்று நடக்கிறதோ அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கிறது கட்டாயம் உண்டு. அதாவது 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இப்போ 7 சனி வருது அப்படின்னா உங்களுக்கு மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்காமல் சனி பகவான் பாருங்க செல்ல மாட்டார். பாருங்க, மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ 7 சனி ஆரம்பித்தே கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்கள் தான் ஆகிறது. 7 சனி 7.5 வருஷம், கிட்டத்தட்ட இன்னும் 7 வருஷம் உங்களுக்கு சனி பகவான் உங்களை பாருங்க கட்டுப்படுத்துவார், உங்கள் ராசியை கட்டுப்படுத்துவார். அப்போ 2வது சுற்று இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்காமல் 7 சனி உங்களை விட்டு போகாது. கிட்டத்தட்ட இன்னும் 7 வருடத்திற்கு இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் கொடுப்பார். இன்னும் சொல்ல போனால் இந்த பொங்கு சனி காலகட்டத்தில், அதாவது வாழ்க்கையில் 2வது சுற்று யாருக்கெல்லாம் 7 சனி வருகிறதோ அந்த காலகட்டத்தில் தான் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள், மிகப்பெரிய ஒரு தொழில் வாய்ப்புகள், மிகப்பெரிய ஒரு யோகம், மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய ஒரு பண வசதி, இதையெல்லாம் சனி பகவான் கொடுத்திருக்கிறார். அப்போ வாழ்க்கையில் ஒரு மனிதர் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்கிறார் அப்படின்னா அதுக்கு காரணம் 7 சனி மட்டும்தான். அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு யாருக்கெல்லாம் 2வது சுற்று இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் கட்டாயம் உயருவாங்க, கட்டாயம் வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க. மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கட்டாயம் முன்னேற்றம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக பாருங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த 7 சனியுடைய பாதிப்பு கட்டாயம் இருக்க தான் செய்யும். கடுமையாக யாரெல்லாம் உழைக்கிறீங்களோ, யாரெல்லாம் உழைப்பை நம்பி இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் சனி பகவான் கட்டாயம் கை கொடுப்பார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ சனி பகவான் தலையில் அமர்ந்திருக்கிறார். 12ஆம் இடம் என்ன? விரயஸ்தானம், செலவு ஸ்தானம்.
அப்போ பாருங்க, 12ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது யாரெல்லாம் செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஏன்னா அந்த சனி வீட்டில் ராகு வேற இருக்கிறார். ராகுங்கிறது பிரம்மாண்ட கிரகம். அப்போ பிரம்மாண்டமாக யாரெல்லாம் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பாருங்க அந்த யோகம் கிடைக்கும், அந்த பாக்கியம் கிடைக்கும். அதாவது பெருசாக வீடு கட்டணும், ஒரு பெருசாக இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் கட்டாயம் பூர்த்தியாகும் 12ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில். அதாவது உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பாருங்கள் கட்டாயம் அமையும். அதாவது பெருசாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். ஆனால் அசையா சொத்தில் முதலீடு செய்வது நல்லது மேஷராசிக்காரர்கள். அதே போல் 12ஆம் இடத்துல சனி இப்போது சஞ்சாரம் செய்கிறார் அப்படின்னா 12ஆம் இடம் கட்டில் ஸ்தானம். அப்போ மனைவி மக்களை பிரிந்து பாருங்க, இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க, வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க, வெளியூரில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலம் சிறப்பான காலங்க. அதுவும் முக்கியமாக பாருங்கள், 12ஆம் இடத்துல சனி இருக்கிறார், சனி வீட்டில் ராகு இருக்கிறார். அப்போ வளர்ந்த நாடுகளில் நீங்கள் போய் சம்பாதிக்கிற யோகம் கொடுக்கும். ஒரு முகம் தெரியாத இடத்துல, மொழி தெரியாத இடத்துல, உங்களுக்கு அனுபவமே இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் போய் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்குங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு வளர்ந்த நாடுகள், அதாவது அமெரிக்கா, லண்டன், கனடா, ரஷ்யா, இதுமாரி வளர்ந்த நாடுகளில் நீங்கள் போய் சம்பாதிக்கிற யோகத்தை கட்டாயம் சனி பகவான் கொடுப்பார். 12ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாடு போகலாம். அந்த சனி வீட்டில் ராகு இருக்கும்போது மிகப்பெரிய நாடுகளுக்கு சென்று நீங்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாங்க மேஷராசிக்காரர்களுக்கு. அப்போ பாருங்கள், மேஷராசிக்காரர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டுங்க சனி 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அதே போல் 12ஆம் இடத்துல சனி தற்போது சஞ்சாரம் செய்வது ஒரு மேஷராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வாழ்க்கை துணையை பிரிந்தவர்கள், வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம், மறு வாழ்க்கைங்கிறது அமையுங்க. ஏன் அப்படின்னா சனி நின்ற இடம் விருத்தி, 12ஆம் இடம் கட்டில் ஸ்தானம். அப்போ உங்களுக்கு கட்டில் சுகத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான். அப்போ உங்களுக்கு மறுவாழ்வு அமைவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் சனி பகவான் பாருங்க 12ஆம் இடத்துல 2027 ஜூன் வரையும் இருப்பார். சனி 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது பாருங்க, அவர் மேஷராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதி. அப்போ சுப கர்மத்தை கொடுப்பார். உங்கள் குடும்பத்தில் வயதானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆகாதுங்க. அதே போல் சனி 12ஆம் இடத்துல செலவு ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னா தெண்ட செலவு, மருத்துவ செலவு இதெல்லாம் கொடுப்பாருங்க. இருந்தாலும் அசையா சொத்தில் முதலீடு செய்யக்கூடியவங்களுக்கு பாருங்கள் தெண்ட செலவுகள் வராது அப்படின்னு சொல்லலாம். அப்போ சனி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பாருங்கள் உங்களுக்கு சுப செலவுகளை கொடுப்பார். அதாவது அசையா சொத்தில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார், இடமாகக்கூடிய யோகத்தை கொடுப்பார், வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுப்பாருங்க. அதை வசதி உள்ளவர்கள் பிரம்மாண்டமாக பாருங்கள் வீடு கட்டி முடிக்கக்கூடிய ஒரு யோகங்கிறது இந்த காலகட்டத்தில் கட்டாயம் உண்டு 12ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில். இன்னும் சொல்ல போனால் 12ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யும்போது நமக்கு சொந்தக்காரர்கள் அல்லாமல் பாருங்கள் அந்நியர்களால் ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் மேஷராசிக்காரர்களுக்கு. அதே போல் பாருங்கள் உங்களுக்கு 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். கோட்சாரத்தில் 11ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்வது சிறப்பு. அப்போ ராகுக்கு வீடு கொடுத்தவும் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். ராகு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலம் ஒரு யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாங்க. அப்போ ராகு 11ஆம் இடத்துல இருக்கும்போது சேமிக்க முடியும். ராகு 11ஆம் இடத்துல இருக்கும்போது அயல்நாடு மூலம் யோகம் தரும், வேற்று இனத்தவர்களால் ஆதாயம் கொடுக்கும். அதே போல் ஒரு சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்கெல்லாம் வளர்ச்சியை பார்க்க முடியும். ராகுக்கு 11ஆம் இடம் சிறப்புங்கிறதுனால ராகுவால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கட்டாயம் உண்டுங்க. ராகு பகவான் ஒரு ராசியில் 1.5 வருஷம் சஞ்சாரம் செய்வார். இப்போ 11ஆம் இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் தான் ஆகுது. மே மாதம் 18ஆம் தேதி தான் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு போனார். அப்போ இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருப்பார். அப்போ ராகுவால் உங்களுக்கு கட்டாயம் அதிர்ஷ்டம் உண்டு. ராகு புத்தி நடக்கக்கூடியவங்க, ராகு திசை நடக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் குரு பகவான் பாருங்க 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். மனசில் தைரியத்தை விடக்கூடாது. மேஷராசிக்காரர்கள்லாம் பாருங்க தைரியக்காரங்க. ஆனால் குரு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது குரு நின்ற இடம் வாழ், 3ஆம் இடம் தைரிய ஸ்தானம். அப்போ தைரியத்தை குறைக்கும். உங்களுக்கு இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே போல் ஆபரண நஷ்டம் வரும் 3ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில். அப்போ தைரியத்தை விடாமல் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு பாருங்கள் அதிர்ஷ்டம் உண்டு.
உங்களுக்கு குரு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்தாலும் பாருங்க, அவர் பார்க்கிற இடங்கள் எல்லாம் பலமான இடங்கள். குரு பகவான் 5ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையால் 9ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையால் 11ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். அப்போ 7ஆம் இடத்தை, 9ஆம் இடத்தை, 11ஆம் இடத்தெல்லாம் பார்வையிடுவது உங்களுக்கு அதிர்ஷ்டங்க. இன்னும் சொல்ல போனால் ராகு பகவானை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இதுவும் பாருங்க உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் சனிக்கு வீடு கொடுத்த குரு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அதே போல் ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே தடவையில் அந்த காரியம் ஆகாது. ஒரு 2-3 தடவை முயற்சி பண்ணிங்கன்னா அந்த காரியம் வெற்றியில் முடியும் அப்படின்னு சொல்லலாம். மேஷராசிக்காரர்களுக்கு பொதுவாக குரு பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் பாருங்க, உங்களுடைய முயற்சி, அடுத்தடுத்து செய்யக்கூடிய முயற்சினால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல கேது பகவான் பாருங்க, ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். மேஷராசிக்காரர்களுக்கு கேது 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது ஒரு தெளிவை கொடுக்கும், நல்ல ஞானத்தை கொடுக்கும், நல்ல நுணுக்கமான அறிவை கொடுக்கும். அப்போ கேதுவால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லாங்க 5ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்வது. மற்றபடி பாருங்க, மேஷராசிக்காரர்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்து கொள்வது நல்லது. அதே போல பாருங்க, மேஷராசிக்காரர்கள் கையில் ஆயுதங்கள் வைத்து கொள்ளக்கூடிய தெய்வங்களை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அதே போல் இப்போ சனி 12ஆம் இடத்துல இருக்கிறார். சிவபெருமானை தொடர்ந்து வணங்கி வருவது, உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வணங்கி வருவது உங்களுக்கு நிறைய சிறப்புகளை கொடுக்குங்க. முக்கியமாக முருகப்பெருமான் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த 7 சனி காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.